வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருண்ஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில ஜோதிட கருத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அறிவியல் சார்ந்த கருத்துக்களாக அந்த ஒளி தத்துவம் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில கர்மா ஒரு வாழ்க்கை சம்பவங்களாக உருவெடுக்க உதவுகிறது. அந்த ஒளி தத்துவம் எப்படி நம்மளோட வாழ்க்கையில நல்ல சம்பவங்களாக அல்லது தீய சம்பவங்களாக சாதகமற்ற சம்பவங்களாக மாறுகிறது அப்படிங்கிறத நம்ம துல்லியமா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2024 எப்படி இருக்கக்கூடிய ஒரு மாதமாக, எத்தகைய ஒரு பலாபலங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகிறது என்று நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மிதுன ராசிக்கு பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு கேது 10ஆம் இடத்துல ராகுவும் 4ஆம் இடத்துல கேதுவும் நீடித்திருக்கிறார். கேது குருவின் பார்வையில் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அதே சமயத்துல 9ஆம் இடத்துல, அதாவது அஷ்டம சனி முடிந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல சனி நீடித்து இருக்கக்கூடிய அமைப்பு ஆகஸ்ட் மாசம் இருக்கு. 12ஆம் இடத்திலேயே குருவும் நீடித்திருக்கிறார். இதுதான் ஆண்டு கிரகங்களோட ஒரு அமைப்பு. அந்த எந்த வித மாற்றமும் ஆகஸ்ட் மாசம் நம்ம பார்க்க போறது இல்லை. அதே சமயத்துல மாத கிரகங்கள் எப்படி மாறுறாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு முதல் 16 நாட்கள் எந்த மாற்றமும் இல்லாமல் 17ஆம் நாளைக்கு சூரியன் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு சிம்மத்துக்கு பெயர்ந்து ஆட்சி பலம் பெறுகிறார். அதே சமயத்துல புதன் பார்த்தீங்கன்னா வக்கர ரீதியாக ஆகஸ்ட் 22ஆம் தேதி கடகத்துக்கே வர்றார். 3ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்துக்கே ராசி அதிபதியாகிய புதன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 நாட்கள் நல்ல நட்பு நிலையில சுக்கரனோட சேர்ந்து சிம்மத்துல இருந்து மாச கடைசியில தான் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு வக்கர ரீதியா பெயர்கிறார். அதே சமயத்துல செவ்வாய் 27ஆம் தேதி மாச கடைசியில பாத்தீங்கன்னா ரிஷபத்துல 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் மிதுனத்துக்கு ராசிக்குள்ளேயே வருகிறார். அதே சமயத்துல சுக்கிரன் ஒரு 25ஆம் தேதி மாச கடைசியில 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சிம்மத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 4ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற கன்னிக்கு இடம்பெயர்கிறார். ஸோ இத்தகைய ஒரு பயிற்சிகள் என்ன பலன் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ராசி அதிபதி முழுக்க முழுக்க நட்பு வீட்டில இருந்து அதுக்கு பிடித்த ராஜோகாதிபதி சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறது ஒரு சிறப்புங்க. நல்ல ஒரு புத்திசாலித்தனமாகவும் நல்ல உத்வேகமாகவும் செயல்படக்கூடிய ஒரு மாதமாக மிதுனராசிக்காரர்கள் இருக்க போகிறது. மாணவ செல்வங்கள் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா படிப்பாங்க. இதுக்கு முன்னாடி படிக்கிறதோட கொஞ்சம் கிளாரிட்டியும் நல்ல ஒரு ஃபோக்கஸும் கிடைக்கும். என்ன படிக்கணும், என்ன மேற்படிப்பு படிக்கணுங்கிறது தெரியாதவங்க ஒரு அளவுக்கு சில விஷயங்கள் புரிந்து அவங்களுக்கு என்ன செட் ஆகும், அவங்களுக்கு என்ன வேணுங்கிற ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்துல 12ஆம் இடத்துல குரு இருந்து 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவை பார்ப்பது பார்த்தீங்கன்னா, இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் ஒரு இடத்த கொடுத்து இன்னொரு இடம் வாங்குறது, ஒரு இடத்த கொடுத்து ஒரு வீடு வாங்குறது, வீட்டை அப்கிரேட் பண்றது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் இடம் சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகன சார்ந்த விஷயங்கள ஆக்டிவிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே சமயத்துல செவ்வாய் 6ஆம் இடத்தையே பார்க்கறதுனால கொஞ்சம் சுபக்கடன் வாங்கி சில சுப முதலீடுகள் செய்வீர்கள். வெளிநாடு விஷயங்கள், வெளிநாடு போகிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் நீடித்து இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த குரு 12ஆம் இடத்துல வந்ததுலேருந்தே இந்த மே 1ஆம் தேதியிலேருந்து அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் 2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் அதிகமாக இருக்கும். கேஷ் ஃப்ளோ அதிகமாக இருக்கும், செலவுகள் அதிகமாக இருக்கும், வருமானங்கள் அதிகமாக இருக்கும். சிஸ்டமேட்டிக்காக நம்ம ஒரு கணக்கெடுத்து நம்ம பண்ணிட்டு இருந்தோம், கணக்கெழுதி பண்ணிட்டு இருந்தோங்கிறதுலாம் இப்போ கொஞ்சம் களைச்சுட்ட மாதிரி ஆகி டிரான்சாக்ஷன் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாதுங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புல நீங்க கொஞ்சம் சுப இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்ணிக்கிறது இந்த டைம்ல நல்லது. ஏன்னா இப்போ செவ்வாய் நல்ல திக்பலம் பெற்று செவ்வாயின் கார்த்துமாக இடம், வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு விஷயங்கள் இருக்கு. மெடிக்கல் விஷயங்கள், பார்மசி விஷயங்கள், கேட்டரிங் விஷயங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயத்துக்கெல்லாம் நல்ல ஒரு பிராப்தம் உள்ள ஒரு இடமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி டைம்ல ஒரு லோன் வாங்கியோ ஒரு சுப இன்வெஸ்ட்மெண்ட் கெட்டு நீங்க இது மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்கு. இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களும் நல்லா ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறது, ஒரு ஆர்டர் எடுக்கிறது, ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, ஒரு பிஸ்னஸ் லோன் வாங்குறது, அது மூலமாக கொஞ்சம் ஆதாயம் பெறுகிறதுங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு உள்ள ஒரு மாதமாக தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் இருக்குதுங்க. ஸோ அதை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கணும். அது மாத கடைசியில், அதாவது லாஸ்ட் வீக் தான் கொஞ்சம் மாறுது. அதனால முதல் 3 வாரத்தில் இது மாதிரி சில விஷயங்கள், ஃபினான்ஷியல் விஷயங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்கள், சுப முதலீடுகள், ஒரு எக்ஸ்பான்ஷன் ஆஃப் பிஸ்னஸ்ஸு, அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்கு. அதே சமயத்துல சுக்கிரன் பார்த்தீங்கன்னா மாச கடைசியில 4ஆம் இடத்துக்கு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம்
அது மாதிரி விஷயத்துல ஒரு பாசிட்டிவா மந்த் எண்டில் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நல்லாவே கொடுக்குதுங்க. ஸோ 10ஆம் இடத்துல ராகு இருந்து வேலை விஷயம் அது மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு இன்னுமே டைட்டாக தான் இருக்கும். வெளிநாடு போயிட்டு வர்றது, வெளி மாநிலம் போகிறது, டிராவலிங் அதிகமாக இருக்குது, அந்நியரை பார்க்கறது, அது மாதிரி சில விஷயங்கள், புது பிஸ்னஸை பற்றி யோசிக்கிறது, அது மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக அருமையாக போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாயோட பலனும் அதே சமயத்துல இந்த ராசி அதிபதியே சிம்மத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லாவே பண்ணக்கூடிய அமைப்புக்கு. இதுல வந்து சனியின் பார்வையும் ராசி அதிபதி பெறறதுனால பாத்தீங்கன்னா அப்பப்போ நம்ம டயர்ட் ஆகி ஓவர் ஒர்க் ஓவர் திங்கிங் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்துல ராசி அதிபதியே செவ்வாயின் பார்வையும் பெறறதுனால கொஞ்சம் ஒரு ஆகஸ்ட் 10ஆம் தேதியிலேருந்து ஒரு 25 வரைக்கும் இந்த மிடில் ஆஃப் த மந்த்ல வந்து கொஞ்சம் நம்ம அஜிடேட் ஆகி நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாம கொஞ்சம் பொறுமையா போய்க்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏன்னா 2 மிகப்பெரிய பாவகிரகத்தின் தாக்கத்துல வந்து ராசி அதிபதி போறாரு. என்னதான் ஒரு செவ்வாய் குருவோட சேர்ந்து பார்க்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் சில விஷயங்கள் உங்க வேகத்துக்கு நடக்கலையேங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். கொஞ்சம் பொறுமையா போய்க்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. மாணவர்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸாம் ஆங்ஷியஸ், எக்ஸாம் டென்ஷன் தான் கொஞ்சம் தனித்து கொஞ்சம் மெடிடேஷன் அது மாதிரிலாம் பண்ணி போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பொதுவாக பார்க்கும் பொழுது எல்லா ஆண்டு கிரகங்களும் மாத கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான் வந்து மிதுன ராசிக்காரர்கள் கொடுக்குது. உங்களுடைய தசாபுக்திகள் நல்லா இருக்கும் பட்சத்தில் நான் சொன்ன பலன்கள் அதிகமாகவும் நல்லதாகவும், தசாபுக்திகள் கொஞ்சம் சரியில்லாத பட்சத்தில் நான் சொன்ன தீய பலன்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கும். பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் தசாபுக்திகள் எப்படி இருக்கும், ஜாதகம் எப்படி இருக்கும் பொறுத்து தான் துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மாத கிரகங்கள் ஆகிய ராசி அதிபதி ரிஷபராசிக்கு அதிபதியாகிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மாதம் ஆகஸ்ட் மாதம் முழுக்க கிட்டத்தட்ட 25 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்திலேயே ஓரளவுக்கு நல்ல பலமா இருக்கிறார். அதுக்கப்புறம் தான் கடைசியில தான் கேது கன்னிக்கு மாறுகிறார். அது கன்னிக்கு மாறி கேதுவோட சேர போகிறார். எப்பொழுது பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி ஆகஸ்ட். அதே மாதிரி செவ்வாய் பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி மாச கடைசியில தான் பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ள இருக்கக்கூடிய செவ்வாய் குருவோட சேர்ந்து ராசிக்குள்ள இருக்கக்கூடிய செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு மாறுகிறார். அதே சமயத்துல சூரியன் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி ஆகஸ்ட் வந்து 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு மாறுகிறார். அதே சமயத்துல புதன் வக்ர ரீதியாக 22ஆம் தேதி 4ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு மாறுகிறார். இத்தகைய ஒரு மாத கிரகங்கள் மாற்றம் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு எது மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுதுன்னு பார்த்தா, இப்ப பாத்தீங்கன்னா ராசி அதிபதி வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல விஷயம் தான். அதுக்கு பிடித்த புதனோட சேர்ந்து இருக்கிறார். ஆனா சனியோட பார்வையும் பெறுகிறார்ங்கிறது பார்க்கும். சனி வந்து கும்பத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கிறத வந்து பார்க்க செய்ய பெறுகிறது. பார்த்தீங்கன்னா ஜாதகர் ராசி அந்த மாதிரி ரிஷப ராசிக்காரர்களுக்கு சில வேலை பளு அதிகமாகவும் கொஞ்சம் அசௌகரியங்களாகவும் சில எடுக்கக்கூடிய முயற்சிகளை வந்து ஒரு 10 நாள்ல முடிக்கலாம்னு நினைச்சா அது ஒரு மாசம் இழுக்கக்கூடிய அமைப்புகளாகவும் இருக்கக்கூடியது. ஏன்னா ராசி அதிபதி வந்து சனியின் பார்வை பெற்று விட்டார். அதே சமயத்துல செவ்வாயின் பார்வையும் பெறுகிறார், 4ஆம் பார்வையும் பெறுகிறார். ஸோ கொஞ்சம் அதிகமான அலைச்சல்கள், டிராவலிங்